மத்திய வெளியுறவுத்துறை செயலருடன் தமிழக அமைச்சர்கள் சந்திப்பு நிகழ்த்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியோடு தமிழக அமைச்சர்கள் சந்திப்பு நிகழ்த்தி வருகின்றனர். இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத் மற்றும் தென்னரசு ஆகியோர் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி வெங்கட் நாராயணா, தலைமை உள்துறை ஆணையர் ஜெயா ஐஏஎஸ் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ்நலத்துறை ஆணையர் சதீஷ் ஐஏஎஸ் ஆகியோரை இணைந்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து நேபாளத்தில் நடைபெற்ற வரும் மீட்பு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த கூட்டத்தில் நேபாளத்திற்கு சென்றுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களின் பாதுகாப்பு, நலன் மற்றும் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்து குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் அவர்களை மீட்டு தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பாக அளித்து வருவதற்கான தேவையான உதவிகளை மத்திய அரசுடன் ஒருங்கிணைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழக அரசு சார்பாக நியமிக்கப்பட்ட இந்த குழு நேற்று டெல்லி சென்றிருந்தார்கள். டெல்லி சென்றிருந்த எத்தனை தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்க, எத்தனை தமிழர்கள் மீட்கப்பட்டிருக்கா உள்ளிட்ட குறித்த விவரங்களை கேட்டறிந்தார்கள். தற்போது பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கான ஆலோசனையும் மற்றும் மனுவும் கொடுத்திருப்பது, மக்களும் சேர்ந்து அவளை பாதுகாப்பு அழைத்து வருகிற அனைத்து விஷயம் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. நௌசாத், தகவலுக்கு நன்றி. மத்திய வெளியுறவுத்துறை செயலருடன் தமிழக அமைச்சர்கள் சந்திப்பு நிகழ்த்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியோடு தமிழக அமைச்சர்கள் சந்திப்பு நிகழ்த்தி வருகின்றனர். இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத் மற்றும் தென்னரசு ஆகியோர் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி வெங்கட் நாராயணா, தலைமை உள்துறை ஆணையர் ஜெயா ஐஏஎஸ் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ்நலத்துறை ஆணையர் சதீஷ் ஐஏஎஸ் ஆகியோரை இணைந்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து நேபாளத்தில் நடைபெற்ற வரும் மீட்பு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த கூட்டத்தில் நேபாளத்திற்கு சென்றுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களின் பாதுகாப்பு, நலன் மற்றும் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்து குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் அவர்களை மீட்டு தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பாக அளித்து வருவதற்கான தேவையான உதவிகளை மத்திய அரசுடன் ஒருங்கிணைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழக அரசு சார்பாக நியமிக்கப்பட்ட இந்த குழு நேற்று டெல்லி சென்றிருந்தார்கள். டெல்லி சென்றிருந்த எத்தனை தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்க, எத்தனை தமிழர்கள் மீட்கப்பட்டிருக்கா உள்ளிட்ட குறித்த விவரங்களை கேட்டறிந்தார்கள். தற்போது பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கான ஆலோசனையும் மற்றும் மனுவும் கொடுத்திருப்பது, மக்களும் சேர்ந்து அவளை பாதுகாப்பு அழைத்து வருகிற அனைத்து விஷயம் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. நௌசாத், தகவலுக்கு நன்றி.